Hi friends, நான் நேச்சுரல் கிரானைட்லேருந்து ஃபாசில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல் பார்த்திங்கன்னா பேரடைஸ் பிங்க் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து இது ஒரு டீலருக்கு மெஷர்மெண்ட் பண்ணி அமுச்சு விட்டோம். அதாவது 230 ஸ்லாப்புக்கு மேலே ஒரு டீலருக்கு மெஷர்மெண்ட் பண்ணோம். பேரடைஸ் பிங்க் இதோட மூமெண்ட் வந்து அருமையாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 18 mm திக்னஸ்ஸு, 4 சைடு வந்து சைட் ட்ரெஸ்ஸிங் ரா பிளாக்லேயே நம்ம சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். இதோட திக்னஸ் வந்து பக்கா 18 mm திக்னஸ்ஸு. இதோட பாலிஷ் பார்த்திங்கன்னா லைனர் பாலிஷ் ஆனாங்க. அதாவது 9 ஹெட் உள்ள ஒரு மிஷினில் நம்ம டைமண்ட் பிரிக்ஸை யூஸ் பண்ணி பாலிஷ் பண்ணியிருக்கோம். பாலிஷ் பொறுத்த வரைக்கும் 100% நேச்சுரலுங்க. அதாவது வாட்டர் கட்டிங், வாட்டர் பாலிஷ் இது ரெண்டுமே நம்ம வாட்டரில் தான் பண்ணுறோம். பாலிஷும் சரி, கட்டிங்கும் சரி. இதோட கிளாஸினஸ் பார்த்திங்கன்னா 100% நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது. அதாவது நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கல்லோட மூவ்மெண்ட்டே தெரியல, நம்ம ஃபேஸே பார்க்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு பாலிஷு. இந்த மாதிரி பாலிஷ் வேணும் அப்படின்னா நம்ம ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நேச்சுரலான ஒரு கல்லை மற்ற தான் நான் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா 5 பிளேட்ஸ் உள்ள ஒரு மிஷின்னு. இது 18 mm திக்னஸ் வந்து எக்ஸாக்டாக கட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா லைனர் பாலிஷன் வாங்க 9 ஹெட் உள்ள மிஷின்னு. இதில் வந்து டைமண்ட் பிரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பாலிஷ் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். அதாவது வந்து ஃபேஸை நம்ம பார்க்கலாம் கல்லில், அந்த மாதிரி ஒரு பாலிஷு இதில் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். 18 mm திக்னஸ் இருந்தால் தான் வந்து சென்சாரே ஒர்க் ஆகும் லைன் பாலிஷில். இதில் பார்த்திங்கன்னா மல்டி கட்டுறதுனால பக்கா 18 mm திக்னஸ் வரும். இது ஒரு ஸ்லாப்பாக வந்து அவர் செக் பண்ணார். பேரடைஸ் பிங்க் அண்டு கிரே ரெண்டுமே வந்து 230 ஸ்லாப்புக்கு மேலே மெஷர்மெண்ட் பண்ணி வண்டியில் லோடு பண்ணோம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் காமிச்சின்னு இருக்கோம். ஒரு கல் மேலேயும் பார்த்திங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் ஷீட்டில் என்ன நம்பர் இருக்கோ அது நம்ம போட்டிருக்கோம். இது பேரடைஸ் பிங்க் அருமையான ஒரு குவாலிட்டிங்க. அதாவது வந்து கலர் கோட்டிங் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. நேச்சுரலான ஒரு கல், அதாவது பாறை நேச்சுரலாக எடுத்துன்னு வந்து வாட்டர் கட்டிங் பண்ணி வாட்டர் பாலிஷ் பண்ணி அதோட நேச்சுரல் கல் என்ன இருக்கோ அதே சேம் கலர் நம்ம கொடுக்குறோம் நம்ம ஃபேக்ட்ரியில். இது பார்த்திங்கன்னா கிளாஸ் கோட்டிங் பண்ணுவாங்க. 55 டிகிரி செல்சியஸில் நம்ம பண்ணுறோம். 100% ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் கஸ்டமர்ஸுக்கு. நம்ம சேனலில் நேச்சுரல் கிரானைட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு கல் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணேன். அப்போது பார்த்திங்கன்னா கலரே வந்து தெரியல, கிளாஸிவான ஒரு பாலிஷ் இருந்ததுனால மிரர் நம்ம ஃபேஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. வீடியோ வந்து சரியாக படலை. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள் நம்ம ஃபேக்ட்ரிக்கு. உங்களுக்கு இமேஜஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா பேரடைஸ் பிங்க்கும் சரி, கிரே, விகோட்டா ஒயிட், கொப்பம் க்ரீன், கொப்பம் ஒயிட், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது, பிளாக்கு, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிரானைட்ஸ்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதில் நீங்கள் பார்க்கலாம். இமேஜஸ் வேணும்னா ஃபேஸ்புக்கோட குரூப்பும் இருக்குது நேச்சுரல் கிரானைட்ஸ்ன்னு. கஸ்டமர்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் மெஷர்மெண்ட் வந்து பக்காவாக நான் பண்ணி கொடுப்பேன். அதாவது வந்து கிராக் இருந்துச்சுன்னா கிராக் லெஸ் பண்ணி கொடுப்பேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிராக்கே வராது நம்ம ஃபேக்ட்ரியில். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து ஃபேக்ட்ரியில் கட் பண்ணுறோம். இது மெஷர்மெண்ட்டு முடிஞ்ச பின்னாடி வெளியில் இருக்கிற கல் உள்ளார எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்லாப்பாக வந்து வைக்கிறோம். இந்த மாதிரி எதனால் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்லாப் யூடி கிரைனில் நம்ம எடுப்போம். இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். பாலிஷ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நம்ம வந்து ஆப்போசிட் என்ன இருக்கோ அதே நம்ம கல்லில் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு பாலிஷ். இது பார்த்திங்கன்னா 10 ஸ்லாப்னு சொல்லிட்டு யூடி கிரைனில் எடுத்து வைப்போம். இது லாரிக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதாவது 4 சைடு கார்னர்ஸ் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுங்க லோடிங்கில். 100% சேஃப் லோடிங்காக இருக்கும். இது 10 ஸ்லாப்னு லோடிங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 hour போதுங்க, நம்ம லோடிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி யூடி கிரைனில் வந்து நம்ம லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி லோட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. ஸ்லாப் வந்து டேமேஜஸே ஆகாது. டிரான்ஸ்போர்ட்டேஷனு, லோடிங்கு, அன்லோடிங் எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரி மூலிமா நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா லோடிங் ஆன பின்னாடி பேக்கிங் வந்து 100% நல்ல ஒரு பேக்கிங் போட்டு இருப்போம். அதாவது இந்த பேக்கிங் பண்ணியிருக்கோம், இது வந்து வழியில் எந்த ஒரு டேமேஜும் வராது. அந்த மாதிரி ஒரு பேக்கிங் நம்ம பண்ணி கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.